ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. உங்களோட பிளட் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கா, அயன் டெஃபிஷியன்சியாக இருக்கா, ஃபீலே பண்ண வேணாம். இந்த அயன் பவர் பர்ஃபியை தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு தினம் ஒன்று சாப்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அயன் பவரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதை செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அரை கப்பு வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறோம். அதுலேருந்து ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம், ஆறட்டும். பாதாம் பருப்பு அரை கப் எடுத்திருக்கேன். இதை ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தோலை எடுத்து தண்ணியை அப்படியே ஊற்றிட்டு அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி லைட்டாக அதில் டாட் வரும் பாருங்கள், அப்போ எடுத்துடலாம். இது ரெண்டையும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது போல் கொரகொரப்பான ஒரு பவுடராக அரைச்சி எடுத்து இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 1 கப்பு பேரிச்சம்பழம், அதோட விதை எடுத்தது, 1/4 கப்பு காஞ்ச திராட்சை, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் 1 கப்பு கருப்பட்டி பனவெல்லம், 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை பாகெல்லாம் வேணாம், இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கடாய் வச்சுட்டு அதில் அப்படியே அதை வடிகட்டிடலாம். இதோடு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பேரிச்சம்பழமும் திராட்சையும், அந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துடலாம். இதே நான் அப்படியே ஸ்டவ்வில் இருக்கும்போதே இதையும் கருப்பட்டியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே எடுத்து வச்சிடலாம். இதோட நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல எள்ளும் பாதாம் பருப்பும், அதையும் சேர்த்து நல்லா அப்படியே அதை பெரட்டி விட்டுட்டு லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சே நல்லா பிசைஞ்சிட்டு அது இப்போ நல்லா ஒரு சப்பாத்தி மாவு உருண்டை மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதை எடுத்து அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு வைக்க போகிறோம். எந்த பிளேட்டில் நம்ம அதை பர்ஃபி ரெடி பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் இன்னொரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு அந்த பிளேட்டு ஃபுல்லாக பரப்பி விட்ருங்க. இப்போ நம்ம பிசைஞ்சதை எடுத்து வச்சு ஏதாவது ஒரு கரண்டினால் கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிறதுக்காக அதை அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கத்தியில் லைட்டாக ஒரு நெய் தடவிட்டு அதை அப்படியே ஒரு கட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மேலே அழகுக்காக முந்திரி பருப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அதை பாதியாக உடைச்சி அது மேலே அப்படியே வச்சுட்டேன். அவ்வளோதான். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அப்படியே எடுத்தோம்னா அழகாக ஈஸியாக அப்படியே அந்த பர்ஃபி கையில் அப்படியே சூப்பராக எடுக்கிறதுக்கு வரும். இது பார்க்க மட்டும் சூப்பராக இல்லை, அது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நம்ம சுகரே சேர்க்கலை. ஸோ சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட இது நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.